யானையை பார்த்துட்டு எங்களை வெறுப்படுத்துறாங்க கைஸ். எங்களுக்கு அப்படியே வைப் ஏறுது கைஸ். பாக்குற எல்லாரும் சொல்றாங்க நாங்க காலைல இத்தனை யானையை பார்த்தோம் அத்தனை யானையை பார்த்தோன்ட்டு. எங்களால ஒரு யானை கூட பார்க்க முடியலையே. ஆனா இது மாதிரி கிளைமேட் கீழே சத்தியமா இருக்க மாட்டேங்குது. காலங்காத்தால நைட்டு நல்லா இருக்கு கிளைமேட். காலையிலேயே இது மாதிரி கொஞ்சம் மதுரையில கொண்டு வாங்க காடு ப்ளீஸ். காடு நல்லா வலை போட்டு தேடுங்க, சுத்தி சுத்தி தேடுங்க யானை இருக்கான்ட்டு. ரைட்ல வாரதி பாரு. இல்லடா இங்க ரைட்ல வந்து கீழே தான் மட்டும் தான் முடியாது தெரியுமா. அது வந்து மலை இப்படி இறங்குது. எப்படா இப்படி கீழே இறங்கி இருக்கும் யானை? யானை இறங்கிரும்டா, ரிவர்ஸ் கியர் போட்டு இறங்கும். ஓ அறிவு எப்படிலாம் எங்க டீம் பாத்துக்கோங்க ப்ரோ. நீ ரோட்டை பார்த்து வந்து ப்ரோ. நீ யானை தேடா நாங்க தேடி சொல்றோம். நாங்க பார்த்து சொல்றோம். வெயிட் பண்ணி நீ வண்டி நிப்பாட்டு. யானையை பார்த்தா நான் ஒரே மிதிதான். மிதிதானா? மிதியா? ஆக்சிலேட்டர். யானையவே மிதிக்கறானா அப்ப அர்ஜுன் எவ்வளவு பலசாலியா இருப்பான்னு யோசிச்சுக்கோ. இதா இருக்காதடா நீ வேறடா. A few moments later. ரெண்டு குனிஞ்சு பாக்குறான்டா. ஏதோ குனிஞ்சு பாக்குறான். கேளு யானை இருக்கான்னு கேளு. டேய் ஆமா யானை தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா கேளுடா நில்லுடா. கேளுடா என்னன்னு கேளுடா. என்ன யானை யானை பைத்தியமா இவன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பாத்துட்டே யானை யானை ஏய் அங்க வர்றா. கட்டா யானை இங்க வந்துற போகுது. गाइस யானையை பார்க்க போறோம் गाइस. ஏய் நான் வரேன்டா. தள்ளுற எங்கடா அங்க நிக்குது. எங்கடா டேய் வர்றா. गाइस பாத்துறீங்க அங்க நல்லா தெரிஞ்சு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. வாங்க நின்னு குடிச்சியா. கிளாஸ் ஊத்துடா. ஏய் எங்கட்ட இருந்து தெரியுதுடா வாடா. ஓகே பொறுங்க உங்களுக்கு நான் யானையை காமிக்கிறேன். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க யானையை. வேற லெவல் கைஸ். வந்ததுக்கு முக்தி அடைஞ்சிச்சு கைஸ். தெரியும் நினைக்கிறேன். தாய் யானையும் குட்டி யானையும் நின்றுட்டு இருக்கு. தெரியுதா? கரெக்டாக சென்டரில் பாருங்க. 3x மேலே ஃபோனில் ஜூம் கிடையாது. அது ஒன்று தான் பிரச்சனை. ஓகே கிட்ட போய் பார்த்தா வேறு ஏதாச்சும் வியூ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த விளாகை கண்டினியூ பண்ணுறேன். போவோம். ஏடா அங்கே நிற்கிறாங்க. பார்த்தாச்சு. ரொம்ப குஷியோ. ஏடா ஓடுறாரு. யானையை பார்த்தா. ஓகே போய் யானையை பார்ப்போம். எதுவும் கிட்ட எங்களுக்கு ரோட்ல வரணும்டா. தூரத்துல பார்த்தாலும் ஜூல பார்த்த மாதிரி தான் இருக்கும். ரோட்ல பார்த்தா தான் வேற லெவல்ல வைபா இருக்கும். பார்த்தாச்சு கைஸ் யானையை. அப்படி யானையை தேடி அலையிறோம்னு நினைச்சோம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படையும் அதுக்கு நிறைய பேர் எல்லாருமே இந்த யானைக்காண்டி தான் கைஸ் வராங்க. 2 யானையை பார்த்துருவோம் கைஸ். 2 யானையை பார்த்துருவோம். எனக்கு இன்னும் ஒரு ஆசை ரோட்டு மேலே நிற்கணும். இங்க பாரு ப்ரோ, எனக்கு யானை சூப்பரா வந்துருச்சு ப்ரோ. எனக்கு கிளாரிட்டி இல்ல ப்ரோ. பக்கத்துல ஒன்னு நிக்குறாங்க. பக்கத்துல நிக்குதா? ஏய் தள்ளு. வீடியோல தெரியுதா? गाइस இங்க ஒன்னு இருக்கு. ஃபுல்லா மரம் அழைச்சிருக்கு. நாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயோ அது பாட்டு மேலே இருந்துற போகுது. இறங்கிரோமா? நெஞ்சு இப்படி தான் இறங்கி இருக்கும் நினைக்கிறேன். இப்படி தான் இறங்கி இருக்கும். காலம் தான் இருக்கு. இங்க ஒன்னு இருக்கு गाइस. நான் உடைக்குது வேற. மரம் ஃபுல்லா மறைச்சிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே வா போறோம். இல்ல இருக்கான்னு பாப்பா வா. அங்க ட்ரெண்ட் இருக்குனே. இங்க ஒன்னு கீழ நிக்குது பாருங்க. இங்க ஒன்னு நிக்கிறான் பாருங்க மரத்துக்கு கீழ. பெருசு இருக்கு. 2 இருக்கு. இங்க 2 இருக்கு. அங்க 2 இங்க 2. வேற லெவல். அது அந்த இருக்கு. தண்ணிக்கு அந்த பக்கம். அங்கட்டு போனீங்கன்னா வியூ நல்லா தெரியும். அந்த யானை அங்க ஒரு கல்லு மாக்கி இருக்கு. அங்கட்டு போங்க. அங்கலாம் அங்க இருந்தா புரிஞ்சு பார்க்கணும். இங்க இருந்தாலே தெரியுது. இங்க இருந்து ஒழுங்கா வியூ தெரியல. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு எடுத்தோம். என் போன்லாம் வேஸ்ட். ஆண்ட்ராய்டு சூப்பரா கேப்சர் ஆகுது. ஜூமிங்லாம் சத்தியமா என் போன் 3x கொஞ்சம் 5x கொடுங்க. ஐபோன் கரெக்டா அப்படியே இங்கிட்டு போகுதுடா. இல்ல ரிட்டர்ன் ஆகுது. ஏதோ ஓரளவுக்கு பார்த்தோம். சாஃப்ட்டா தான் இருக்காது. தாய் பிள்ளை மாதிரி ரொம்ப சாதுவான சாப்பாடுக்கு பஞ்சமானி எலும்பு தோல்மா தான் இருந்துச்சு. ரொம்ப டெரரா இல்ல. படையப்பா மைக்க இவர் அவர் பேர் என்ன? அங்க எலும்பு தோல்ல தெரியுது. வயித்துல கோடு கூட இருக்கு. ரொம்ப வயசாயிடுச்சு போல கைஸ். அம்மா பாவம் கைஸ். அம்மா பாவம். தண்ணி குடிச்சுதான் வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கு போல.
தண்ணியும் காலி இதாக்கிறாங்க. நாங்க எங்களால முடிஞ்சு நம்மளால கொடுக்க கூடாதுடா. ஒரு கரும்பு கொடுக்கலாம்னு இருக்கோம். வாட் ப்ரோ? ஸ்லோவா திருப்புறேன் பாருங்க கிளைமேட்டை. வேற லெவல், சூப்பரா இருக்கு கைஸ். வியூவே பிளசண்டா இருக்கு. ஏன்னா அங்க இந்த போர்டு கிட்ட நிக்கிறோம். வெல்கம் டு மேகமலை. ப்ரோ ஹாய் சொல்லுங்க. மனோஜ் உன்னை எடுத்துட்டேன்டா. ஹாய் சொல்ற கண்டு காமிக்கிறேன். ஓ இம்ரான் பாத்தீங்களா, இங்கேயும் வந்து குளிருது இல்ல, சும்மா வெளியே நிக்கும் போது குளிருது. வேற லெவல்ல இருக்கு குளிரு, வேற லெவல் கைஸ். அப்படியே பின்னாடி பிளசண்டான வெதர். நேரம் கார்ல போகும்போது தான் குளிருச்சு, இப்போ வெளியே நிக்கும் போது இந்த குளிர் குளிர். இப்பதான் நம்ம கீழே இறங்குறோம். இந்த மாதிரி லொகேஷன்ல போகும்போது இறங்கவே இல்லை. அங்க நம்ம போன அந்த இடத்துல இதே மாதிரி தான் இருந்துச்சு. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண விட்டுருந்தா இந்த மாதிரி தான் வெயில் வெயில்னால தெரியல. வெயில் இங்க இல்லடா, அங்க உச்சி தானே. நம்ம இதுக்கு முன்னாடி போன தடவை நாங்க போன மலை திருமலை சிறுமலையில இந்த கிளைமேட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம அந்த நேரத்துல அப்படியே இங்க ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க, உள்ள போக முடியாத மைக்கு. பஸ் ஸ்டாண்ட், ஹைவேஸ் பஸ் ஸ்டாண்ட் மேகமலை. உங்களை அன்புடன் வரவேற்கிறது காய்ஸ், அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் கிளம்பி வாங்க. அப்படியே ஆரம்பிச்சிட்டேன்டா. டே பின்னாடி பஸ் வருது, விளையாடாதீங்க. பரவாயில்ல, நான் எங்கிட்டாச்சும் நான் ஓரத்தில் ரோட்லையாச்சும் போட்டு தூங்கி போய் யார்கிட்ட மிதி வாங்கி ரொம்ப பண்ணுறாங்க காய்ஸ். வேணுக்குனே வெறுப்பேற்றுறாங்க காய்ஸ். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். விட்டுட்டு போகிறாங்க. லாரி வருது காய்ஸ். நல்லா இருக்குங்க அது மாதிரி ஒரு வாக் போகிறது. நேச்சரோட அப்படியே பார்த்தீங்கன்னா பியூர் பிளிஸ்ஸாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்ன இல்லை, இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டேன், நீங்கள் தான் விட்டுட்டு போகிறீங்க. மறுபடியும் எடுத்து ஓடுனீங்கன்னா கொண்டுருவேன். ஓகே போவோம். விட்டுட்டு ஓட வாடா. சரி டேய் புளுத்தி நிப்பாட்டுக்கடா. நான் பெசாட்டுக்கு மேலே ஏறி இப்படி ஏறி உட்காந்துருவா. நான் விளாக் எடுக்கிறேன். எப்படியே ஏறா ஓட்டுறியா? நிப்பாட்டுறா. வழுக்குதுடா. வழுக்குதுடா. காலையிலே அடிடா. பாய் பாய் மேகமலை. பள்ளத்துல இறக்குறியடா. ஹேர்பின் பண்ற நீ கேட்ட ஹேர்பின் பண்ணி போறது பாருடா. அதுக்கப்புறம் லாங் வரும், அதை ஒட்டிக்கோ. இல்ல அதுக்கப்புறம் வாங்கிக்கோ. டேய் சுனிலே இங்க பாரு, இவ்வளவு நேரம் ஆய ஓட்டுறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. சுனில் ஓட்டலாம். சொந்தக்காரங்கள பார்த்தோம் உடனே என் சொந்தக்காரங்க. நான் தானே உங்களை இழிச்சாயன் கிடைச்சேன். 3 வருடம். டேய் சுனில ஒரு யானையாச்சும் கூட்டிட்டு வாடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எல்லாரும் யானை பார்த்துருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டோம். ரோட்ல பார்க்கலாம், அது ஒண்ணுதான் ஆனா கஷ்டமா இருக்கு. உங்க காலில் கூட விழுற யானை எங்கிட்டாலும் திருந்தா வந்துரு யானை. அதை இது பண்ணிருக்கா ஒழுங்கா. இங்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு வியூ பாயிண்ட். ஆனா வியூ ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருச்சு, அது ஒண்ணுதான். அப்படியே பாருங்க, வேற லெவல். மேகமலை இஸ் அல்டிமேட். ஒன் டே ட்ரிப்பு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும். எத்தனை ஹேர்பின்மெண்ட் இது? ஐ திங்க் 3rd or 4th ஹேர்பின்மெண்ட். இங்கேருந்து ஒரு சன்செட் வியூ சூப்பராக தெரியுது. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆச்சு. இவன் தான் காமிச்சான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்க போகிறான். அவங்களாம் அங்கேயே நிற்கிறாங்க. எனக்கு ஒரே ஒருத்தர் யானை மட்டும் தான் ஸ்பாட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லுங்க, வால்பாறையில் கவர் பண்ணி எங்கடா இருந்த சண்டை காண போகும். சனியை முடிச்ச சன்னு வந்து பார்த்தோம். நல்லா ரெட் கலரில் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. மேகம் கவர் ஆயிடுச்சு கைஸ். சரி, வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருக்காரே பாருங்க. நல்லா இந்த மேகம் கவர் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்க, ரெட் கலர் சூப்பரா இருக்கு. செத்துற ப்ரோ, நீ உயிரோட செத்தாலும் ஒன்றாகாது. இங்க இருந்து விழுந்தா ஒன்றும் சாகலாம் முடியாது, அடிதான் போடுவோம். ஆமா, ஏதாவது ஒரு சாகிற மாதிரி இடத்த சொல்லு. முதல்ல சுத்துறேன், இருக்கிற பிரச்சனை எடுத்தாச்சு. ஆனா சன்னு கடா போயிட்டு உங்க மேல இருந்து பார்த்தோம்ல, இங்க நல்ல செவப்பா உக்ரோசமா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தோன்னே காணா போயிட்டு. தம்பி ஏறுங்க. ஓகே, ஏறுறோம். மணி 6 ஆச்சு. இன்னும் செக் போஸ்ட்ல போய் வர. நம்ம டோக்கன் நம்பர் என்ன? 99. ராம் ஜானு கூலி நம்பர் 5829. அந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. 5829. ஆமா, கூலி நம்பர். அவரோட தலைவரோட நம்பர் தெரியாதா? அழைச்சிடா. அழைச்சிடா. ஓகே,
போலான்னு தான் சொல்றேன். எங்க அவ்வளவு வியூ பாயிண்ட் இருக்கு, நின்று பார்க்கலாம். இந்த மாதிரி ரோட கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா நின்று பார்க்க வசதியா இருக்கும். பெட்ரோல் பங்க் கல்கப்பா. ஆமா, முத பெட்ரோல் பங்க் போடுங்கப்பா. அதனாலதான் எனக்கு இங்க பிளானும் சரி பட்ஜெட்டும் சரி எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இங்க வரும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா கூட வந்திருந்தாங்க. அவங்க தனி ட்ரிப்பா போய் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட இவன் கடைசி நேரத்தை சொல்றேன், என் ஃப்ரெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் சரி நாங்க கீழே இறங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த நாய்களுக்கு. அவங்ககிட்ட சொல்லியிருந்தா அவங்க கொண்டு வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 500 மட்டும் போட்டு 5 லிட்டர் வாங்கி முடிச்சு விட்டுருக்கலாம். என்னடா பண்ற எல்லாம் இவங்க பண்ண இந்த நாய் கடைசியா சொல்லிக்கிற பெட்ரோல் பங்க்ல சொல்றேன். எவ்வளவு பெரிய முட்டாப்பெல்லாம் இருப்பேன் பாருங்க. ஆனா எல்லாருமே சின்னமன்னூர்ல தான் இருக்குன்றாங்க. இந்த அடிவாரத்திலேயே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு போகும். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அங்கேயும் ஒன்று இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. வரும்போது அங்கிட்டு போட்டு வந்துருங்க. ஓகே, கீழே இறங்கி எனக்கு பிடிச்ச மில்க் பிக்கிஸும் அப்புறம் கிளாசிக் பிஸ்கெட் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுத்தையும் பயிர் கலந்து அடிக்க போறோம். அவன் ஏதோ பண்றான், கூகுள்ல போய் ஏதோ ஐட்டம் மூவிஸ் விட்டுட்டு. இல்லடா பாட்டு என்ஜாய் போறான். என்ஜாய். எத்தனை சாமி என்னடா ஊரு? காலைல கேட்ட ஊரும் லெட்டரா. வால்யூம் மட்டும் வைடா, வால்யூம் மட்டும் வை, வேற முடியாது. ஓகே गाइस, பாட்டு கேட்க போறோம். ஊரும் பிளட் ப்ரோ, கொஞ்சம் மெதுவா ப்ரோ. ஊரும் பிளட் முடியற வரையும் ப்ரோ. நான் ஒண்ணுமே பண்ணல, செகண்ட் கியர்ல அப்படியே அழுகிட்டு இருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும்டா, விட்றா, அப்புறம் மொத்தமா போயிட போகுது.